அதுதான் சொல்லின்னு இருக்கோம் நாங்கள். தாய்மொழியே காப்பாற்றணும். அதுக்கு இன்னொரு அர்த்தமும் சொல்லின்னு இருக்கோம். தாய்மொழிங்கிறது தமிழ், தெலுங்கு, படகாசு இது மாதிரி தாய்மொழிங்கிறது ஒன்றும், தாயின் மொழி என்ன உண்டோ அதை சமுதாயத்திலே நாம் காப்பாற்ற வேண்டும். பொறுமையாக இருத்தல், பொறுப்புடன் இருத்தல், தன்னுடைய கஷ்டத்தை வெளிப்படுத்தி கொள்ளாமல் இருத்தல், இப்படி பல சுபாவங்கள் ஒரு தாய்க்கு என்ன உண்டோ, ஒரு நல்ல குணங்கள் பண்புகள் என்ன உண்டோ அந்த மொழியும் நம்முடைய நாட்டிலே தாய்நாட்டிலே நாம் காப்பாற்ற வேண்டும். அப்பொழுதுதான் நல்லிணக்கம் என்பது, சாந்தி என்பது, அமைதி என்பது உலகத்திலே பரவலாக இருப்பதற்கு தாய்மொழியை காப்பாற்றுவது முக்கியம். ஒரு குடும்பத்திலே பல சிரமங்கள், பல அபிப்பிராயங்கள் என்ன இருந்தாலும் அந்த தாயினுடைய அந்த கட்டுப்பாடு என்பது, தாயினுடைய அந்த பொறுமை என்பது, தாயினுடைய சமயோஜிதம் என்கிற ஒரு பண்பானது இந்திய குடும்பங்களிலே அந்த குடும்பத்தினுடைய பெருமையையும் காப்பாற்றுவதற்கு, ஒற்றுமையும் காப்பாற்றுவதற்கு, அந்த குடும்பத்தினுடைய பலம் குறையாமல் அதை பேணி காப்பதற்கு அந்த தாய்மொழி என்பது உபயோகப்பட்டு வருகிறது. தாய்க்குலம் என்று சொல்கிறோம். ஹர ஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர.